286 நாட்களுக்கு பிறகு பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ். இந்திய மக்கள் மட்டற்ற மகிழ்ச்சி. சுனிதா வில்லியம்ஸ் இந்தியா வருவதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கடந்த 286 நாட்களாக தங்கியிருந்த இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமிக்கு திரும்பினார். இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 3:30 மணியளவில் அவர் பயணித்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்திற்கு அருகில் கடலில் பத்திரமாக தரையிறங்கியது. விண்கலத்தில் இருந்து வெளியே வந்த சுனிதா வில்லியம்ஸ் புன்னகையுடன் கைகளை அசைத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அவருடன் புட்ச் வில்மோர், நிக் ஹேக் மற்றும் அலெக்சாண்டர் கோர்புனோவ் ஆகிய விண்வெளி வீரர்களும் பத்திரமாக தரையிறங்கினர். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து நேற்று காலை 10:35 மணிக்கு புறப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் குழுவினர் 17 மணி நேர பயணத்திற்கு பிறகு பூமியை வந்தடைந்தனர். ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் வளிமண்டல மறுநுழைவு எனப்படும் ஆபத்தான கட்டத்தை கடந்து பல கட்டங்களாக பாராசூட்கள் விரிக்கப்பட்டு வேகம் குறைக்கப்பட்டு கடலில் பத்திரமாக தரையிறங்கியது. ஸ்பிளாஷ் டவுன், ஸ்பிளாஷ் டவுன் என்ற முறையில் கடலில் தரையிறங்கிய விண்கலத்தில் இருந்து மீட்புக் குழுவினர் 4 விண்வெளி வீரர்களையும் பத்திரமாக மீட்டனர். டிராகன் விண்கலம் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழைந்த போது சிறிது நேரம் கட்டுப்பாட்டு அறையுடனான தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இது வழக்கமான நடைமுறை என்று நாசா தெரிவித்துள்ளது. விண்கலத்தை சுற்றி 1927 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்தபோதும் வெப்பத்தடுப்பு ஓடுகள் உள்ளே இருந்த விண்வெளி வீரர்களை பாதுகாத்தன. சுமார் 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த விண்கலத்தின் வேகம் பாராசூட்கள் மூலம் படிப்படியாக குறைக்கப்பட்டு கடலில் பத்திரமாக தரையிறங்கியது. நாசாவின் கேமராக்களில் இந்த நிகழ்வுகள் தெளிவாக பதிவாகியுள்ளன. சுனிதா வில்லியம்ஸின் இந்த சாதனை பயணம் விண்வெளி ஆய்வில் ஒரு மைல்கல்லாக கருதப்படுகிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 246 நாட்கள் தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பும் நாளுக்காக ஆவலுடன் காத்திருந்தார். அவருடன் புட்ச் வில்மோர், நிக் ஹேக் மற்றும் அலெக்சாண்டர் கோர்புனோவ் ஆகியோரும் இருந்தனர். விண்வெளி வீரர்கள் அனைவரும் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தில் ஏறி பூமியை நோக்கி பயணத்தை தொடங்கினர். 17 மணி நேர பயணத்திற்கு பிறகு விண்கலம் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழைந்தது. அப்போது விண்கலத்தை சுற்றி 1927 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்தது. ஆனால் விண்கலத்தின் வெப்பத்தடுப்பு ஓடுகள் அவர்களை பாதுகாத்தன. விண்கலம் கடலில் இறங்கியதும் மீட்புக் குழுவினர் விரைந்து வந்து அவர்களை மீட்டனர். சுனிதா வில்லியம்ஸ் புன்னகையுடன் கைகளை அசைத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். ஆனால் பூமிக்கு திரும்பியதும் அவர்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டன. நீண்ட காலமாக விண்வெளியில் இருந்ததால் அவர்களால் உடனடியாக நிற்கவோ நடக்கவோ முடியவில்லை. அவர்கள் ஸ்ட்ரெச்சர்களில் அழைத்துச் செல்லப்பட்டனர். நாசா விஞ்ஞானியான விக்டர் குளோவர் பூமிக்கு திரும்பியதும் கடலின் வாசனையை உணர்ந்ததாக கூறினார். ஆனால் அனைத்து விண்வெளி வீரர்களுக்கும் அப்படியான அனுபவங்கள் கிடைப்பதில்லை. விண்வெளியில் நீண்ட காலம் தங்கியிருந்ததால் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது குழுவினர் பல சவால்களை எதிர்கொண்டனர். அவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல மாற்றங்களை சந்தித்தனர். விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்புவது எவ்வளவு கடினமான பயணமோ அதே போல் பூமிக்கு திரும்பிய பின்னரும் விண்வெளி வீரர்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனாலும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது குழுவினர் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியது ஒரு சாதனையாகும். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.